நீட் 2024 ரிசல்ட் வெளியீடு. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவு வெளியீடு. 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்று சாதனை. 67 பேர் 720க்கு 720 இந்த ஆண்டு பெற்றுள்ளார்கள். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் 13.16 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய அளவில் தமிழகத்தில் 8 பேர் உள்பட 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்ணுடன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு நீட் தேர்வில் 720 அவுட் ஆஃப் 720 67 பேர் இந்தியா ஆல் இண்டியா லெவலில், அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 720 அவுட் ஆஃப் 720 8 பேர் மதிப்பெண் எடுத்து சாதனை பெற்றுள்ளனர். நம் நாட்டின் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. அதேபோல் இராணுவ நர்சிங் கல்லூரி BSc நர்சிங் படிப்பு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை NTA ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதன்படி நடப்பாண்டிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 571 நகரங்களில் கடந்த மே 5ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த தேர்வை 23 லட்சம் பேர் 23,33,297 பேர் எழுதினர். தமிழகத்தில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வில் பங்கேற்றனர். இந்த தேர்வுக்கான விடைக்குறிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் நேற்றிரவு வெளியாகின. நாடு முழுவதும் மொத்தம் 13,16,268 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். 56.41% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 0.2% அதிகமாகும். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு 1,52,920 பேர் தேர்வு எழுதியதில் 88,426 பேர் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 58.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்ற ஆண்டு ஒப்பிடும் பொழுது தேர்வு எழுதியவர்கள் மற்றும் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கையை உயர்ந்துள்ளது. 2023 1,44,534 பேர் தேர்வு எழுதியதில் 78,693 பேர் 54.45% பேர் தேர்ச்சி பெற்றனர். தமிழக மாணவர்கள் முதலிடம். நீட் தேர்வில் மொத்தம் 720 மதிப்பெண்கள் நடத்தப்பட்டது. இதில் 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்ணுடன் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை சையது ஆரியன் யூசப், S சைலஜா, ஆதித்யா குமார் பண்டாபிராம், B ராஜனீம், M ஜெயதி புர்வஜா, R ரோஹித், S சபரிஷன் ஆகிய 8 பேர் தமிழகத்திலிருந்து 720க்கு 720 இடம்பெற்றுள்ளனர். இது தவிர OBC 6,18,890 பேரும், SC 1,78,713 பேரும், ST 68,479 பேரும், பொது பிரிவில் UR 3,33,932 பேரும், பொது பிரிவில் WS 1,33,932 பேரும் இடம் பிடித்துள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் 4,120 பேரும் மருத்துவம் படிக்க தகுதி பெற்றுள்ளனர். கட் ஆஃப் மதிப்பெண்கள். நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பொது பிரிவு மற்றும் WS பிரிவினர் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 720 முதல் 164 வரையிலான மதிப்பெண்கள், அதாவது பாஸ் மார்க் பொது பிரிவினருக்கு, அதாவது ஜென்ரல் 164, 50%-இல் 11,65,904 பேர் இடம்பெற்றுள்ளனர். OBCயில் 163 முதல் 129. அப்போது OBCயோட கட் ஆஃப் என்னென்னா, மினிமம் கட் ஆஃப் பாஸ் மார்க் 129.
மதிப்பெண்களும் 40%, அதாவது மொத்த மதிப்பெண்ணில் 40%. ஜென்ரல் வந்து மொத்த மதிப்பெண்ணில் 50% எடுத்துள்ள மதிப்பு. அதே போல் 1,789 பேரும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் 163 முதல் 129 மதிப்பெண்களில் 40%, 48,804 பேரும் இடம் பிடித்துள்ளனர். இந்த ஆண்டு பொது பிரிவினருக்கு வந்து பாஸ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164, ஓபிசிக்கு பாஸ் மார்க் என்னென்னா 129, எஸ்சி எஸ்டிக்கு பாஸ் மார்க் என்ன பார்த்தீங்கன்னா 129. ஸோ மாணவர்கள் மதிப்பெண் எடுத்த அடிப்படையில் இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பொது பிரிவு மற்றும் டபிள்யூஎஸ் பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு 163 முதல் 146 வரை மதிப்பெண்களும் 45%, 455 பேரும். ஓபிசி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 145 முதல் 129 வரையிலான மதிப்பெண்களில் 40%, 336 பேரும் இடம்பெற்றுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வில் சென்ற ஆண்டை விட கட் ஆஃப் மதிப்பெண் சற்று உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்ற ஆண்டில் வந்து 720க்கு 720 இந்தியா அளவில் 2 பேர் வாங்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு 720க்கு 720 இந்தியா அளவில் 67 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டாப் லெவல் மார்க் எடுத்தவங்க சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஸ் மார்க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் ஹையஸ்ட் எடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ் மார்க் வந்து உயர்த்துவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் நீட்டை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்கள் என்பது இப்போ ரிசல்ட் வந்ததுலேருந்து தெரிகிறது. இதே போல் அடுத்த ஒரு பதிவில் ப்ரெசண்ட், அதாவது நீட் கவர்மெண்ட்டுடைய நீட் என்ன அப்படின்றது தகவல் வரும். இப்போ நான் சொல்கிறதுமே கவர்மெண்ட்டுடைய தகவல் தான் இந்த பதிவில் நான் பதிவிட்டிருக்கேன். அதே போல் கவர்மெண்ட்டுடைய கட் ஆஃப் வந்ததும் அடுத்த பதிவில் இந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் பதிவிடுறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.